பூண்டி மாதா கோயிலுக்கு சென்று கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 5 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், என்ன நடந்தது? ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இந்த 5 பேர் யார்? எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? அதாவது திலகவதி, தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேரை தீயணைப்புத்துறையினர் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள உலக புகழ்பெற்ற பூண்டி மாதா திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் இன்று இரவு தேர்பவனி நடைபெற உள்ளது. இந்த தேர்பவனியை காணுவதற்காக நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான இங்கு வருவார்கள். இந்த திருவிழாவை காண சென்னை எழும்பூர், நேரு பார்க், ஹவுசிங் போர்டு ஆகிய பகுதியில் இருந்து சென்னை சேர்ந்த பிராங்க்லின், ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலையரசன், மனோகரன் ஆகிய 5 பேரும் வந்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் பூண்டி மாதா கோயிலுக்கு அருகே உள்ள பூண்டி செங்கரையூர் பாலம் பகுதி கொள்ளிடம் ஆற்றில் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது 5 பேரும் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருந்தவர்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு 2 பேரை சடலமாக மீட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா மேலும் 3 பேரை தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மேலும் 3 பேரை தேடக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி, கொள்ளிடம், கல்லணை கால்வாய் உள்ளிட்ட ஆறுகளில் முழு கொள்ளளவு தண்ணீர் எடுக்கப்படுவதால் இங்கு யாரும் இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்ட சூழ்நிலையில் விதிகளை மீறியும் அறிவுறுத்தலை மீறியும் பலர் குளித்து உயிரிழப்பது தொடர்கதையாகவே இருக்கிறது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்று சென்னையை சேர்ந்த 5 பேர் இங்க குளிக்க வந்து அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேரை தேடக்கூடிய பணி மற்றும் மீட்கக்கூடிய பணி தீயணைப்புத்துறையினரும் அந்த பகுதி மக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 2 பேர் உயிரிழந்தது, மேலும் 3 பேர் சிக்கிக் கொண்டிருப்பது இந்த பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன். கொள்ளிடம் ஆற்றில் 5 பேர் குளிக்கச் சென்று ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீதம் 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் இருந்த போதிலும் அங்கு சென்று ஆற்றில் குளித்து இந்த விபரீதத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் துரதிருஷ்டவசமானது. இந்நிலையில் தொடர்ந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மீதம் 3 பேரையும் தேடும் பணியில் திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். பூண்டி மாதா கோயிலுக்கு சென்றுவிட்டு கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்ற 5 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக நமது செய்தியாளர் பதிவு செய்தது, ஆற்றில் குளிக்க செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருப்பினும் அதனையும் மீறி ஆபத்தான முறையில் குளிக்கச் சென்று ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது துரதிருஷ்டவசமானது என்பதை அவர் பதிவு செய்திருந்தார். இனி தொடர்ந்து நாம் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.